ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மீ சேனல். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறோம்னா டெட் ரைல்ஸ் ஃபுல் கேம் பிளேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுல் கேம் பிளே டக்குன்னு சாவக்கூட வாய்ப்பு இருக்குது, என்ன வேணுமோ நடக்கலாம். ஸோ நீங்கள் பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும். இதில் செத்துட்டேன்னா பார்ட் 2 வரும், அப்படி இல்லைன்னா பார்ட் 2 வராது. கேமை முடிச்சிருவேன்னு நான் நம்புகிறேன், பார்ப்போம். ஸோ முதல்ல கோல் வாங்க சொல்கிறாங்க, கோல் வாங்கிடுவோம். அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வேவ் த நைட்டுன்னு போட்டிருக்கு. அப்போனா நைட்டை சர்வே பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, 2 கோல் வாங்கிக்கிறேன், பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் போட்டுக்கலாம். ஓகே, பிரிங் த கோல் டு த ட்ரெயின். ஓகே, இது என்னது ஆமோ மாதிரி இருக்குது, கெனான் ஆமோ. ஓகே, ஒரு பிக்காக்ஸ் வாங்கிக்கலாம் நம்பர்களே. பிக்காக்ஸ் 30 rupeesன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் $30. சரி கைஸ், $30 போல் 30 rupeesன்ட்டேன். $30 தானே? எஸ், $30. ஸோ $30 வாங்கிக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பிக்கப் வந்துடுச்சு. ஓகே, இப்போ எடுத்தாச்சு. பிக்காக்ஸ் எதுக்குன்னா, இந்த ஏதாவது கோல் கல் ஏதாவது பார்த்தோன்னா அதை உடச்சி உள்ளேருந்து தங்கம் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் ஆகும். ஓகே, ஒரே ஒரு இதை போட்டு கிளம்பலாம். இந்த வில்லேஜுக்கு நான் ஒரு பாய் சொல்லிக்கிறேன். பாய் பாய். ஓகே நண்பர்களே, அடி தான் இதுக்கப்புறம், அடி தான், சரியான அடி. இப்போ பாரு, இப்போ சதுர போகுது. ஏய், இங்கேயே வீடு இருக்கு நண்பர்களே. பட் இவனுங்களை அடிக்க தேவையில்லை, ஏன்னா அவனுங்க அடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் அடித்தா நல்லாயிருக்கும். டேய், ஓகே ஓகே ஓகே, அது ஏஞ்சிருச்சுங்க. டே, வெளியே வா போட்டு தள்ளுங்கடா, அவ்வளோதான். அந்த ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா சாக்கில் போட்டு வச்சுருவோம். டே சாக்கு, ஓ இவன் கரெக்ட் ஃபியூலாக நம்பர்களே, இவன் ஃபியூலுக்கு யூஸ் ஆகலாம். மொத்தத்தையும் போட்டுறக்கூடாது, மறந்துட்டு மொத்தத்தையும் போட்டுற மாட்டேன்ல, நம்புகிறேன் போட்டுற மாட்டேன்னு. ஓகே, இதை எடுத்துக்கலாம். முன்னாடி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். சேலபிள் ஆர் ஃபியூல். ஓகே, பேண்டேஜ் இருக்குது. சேலபிளா? அடப்பாவி, பேண்டேஜ் தூக்கி ஏன்டா சேல் பண்ணுறீங்க? இதுவும் சேலபிள், சூப்பரா. இன்னொரு பேண்டேஜு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓ, எங்கேயும் ஒன்று இருக்குது, இதை பார்க்காம விட்ருக்கேன் பாருங்களேன். பேண்டேஜ் எடுத்துட்டேன், பேக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். ஓகே நண்பர்களே, இதை இப்போ எடுத்துகிட்டு போடலாம். அது என்ன தண்ணி மாதிரி எதுவும் இருக்குது? சி, நான் எதையும் கீழே போட்டேன். சரி ஓகே, அது கடக்கட்டும். சரி ஓகே நண்பர்களே, இப்போ போய் அந்த சேர் தூக்கி ஃபியூல் போட்டுற போகிறேன். ஃபியூல் போட்டால் யூஸ், அவ்வளோதான். மொத்தத்தையும் போட்டு. ஓகே நண்பர்களே, போட்டாச்சு. ஐயோயோ, மொத்தத்தையும் போட்டேன்டா, அடப்பாவி. சரி பரவாயில்ல, விடுங்க. ஓகே நண்பர்களா, பங் 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 பங். ஓகே ஓகே, என்டரிங் ஃபயர் டெசர்ட். ஓ அப்படியா விஷயம்? சரி. ஸோ நண்பர்களே, இதுக்கப்புறம் நம்ம வர வீடியோஸில் எல்லா இடத்துலையும் ஒன்று இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தொடர்ந்து வீடியோ விட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ சப்டைட்டில் வேணுன்னா சொல்லுங்கள், சப்டைட்டிலும் போட்டுடலாம். நண்பர்களே, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை நண்பர்களே, வந்துட்டு இருந்தேன், பக்கத்தில் வில்லேஜ் இருந்துச்சு, ஃபுல்லாக இருட்டு, பக்கத்தில் வில்லேஜ் இருந்துச்சு. ஓயோயோ, அந்த நேரத்தில் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. ட்ரெயினை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு, அதாவது கொஞ்சம் கோல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போவேன். போனதுக்கப்புறம் பார்ப்போம். நண்பர்களே, இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ட்ரெயின் பக்கத்துலேயே அவனுங்க எல்லாருமே இருக்கானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு தான் நான் முடிவு எடுக்கணும்.
பார்ப்போம். ஏதாவது ஆகுதுன்னா முடிச்சிடலாம். பார்ப்போம். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அவ்வளோதான், பார்த்துப்போம். நம்பளே இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். பார்ப்போம், ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு போல் இருக்குது. ஓகே, இது என்ன சேலபிளா என்ன? இது சேலபிள் இல்லை. எஸ், சேலபிள். சூப்பரா. எவ்வளோ காசு கிடைக்குன்னு தெரியலையே. இது சேலபிள் தான். ஃபியூலும் இருக்குது, சேலபிளும் இருக்குது. நம்ம ஃபியூல் போட்டுருவோம், சேலபிள்லாம் வேணாம். ஏன்னா ஆல்ரெடியே அங்கே நிற்கிது நம்ம வண்டி. எப்படியாவது போய் இன்ஜினை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோ நான் அப்பயே பெட்ரோலை ஃபுல்லாக போட்டிருக்கணும். நான் பண்ண தப்பு. சரி, ஓகே. ஆனால் நான் அப்படியே ஓடி, அதுவும் நைட்டு நேரத்தில் உல்ஃபு வேம்பயர் நைட்டு வேறு எல்லாம் அடி பொழந்துட்டானுங்க. என்ன எப்படியோ தப்பிச்சு பூந்து கீந்து எப்படியோ வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு இருக்குது கைஸ். இந்த கோல்டை வச்சு எப்படியாவது கோல் வாங்கிட்டு போய் இது பண்ணிடணும். எட்ரா கோலை என்றோம். இப்போ போயிட்டு கொஞ்சம் காசு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, புதுசாக நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நைட்டு நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்து அவனுக்கு போட்டு தள்ளுறானுங்க பாருங்கள். எல்லா ஜாம்பிஸையும் எடுத்துகிட்டு போய் டேங்கை ஃபுல் பண்ணிடலாம். நன்றிங்க மாசா, எப்படி தரமாக இருக்கும். நன்றிங்க, பயங்கரமாக இருக்கும் நம்பர்களே. அந்த மாதிரியே பண்ணிடுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில. ஷெரீஃப் கிட்டே போய் இந்த ஜாம்பிஸை விற்க முடியுமான்னு பார்க்கலாம். விற்க மாட்டேங்கிறானுங்க. சரி, ஓகே. இவனுங்க ஃபியூலுக்கு தான் யூஸ் ஆவானுங்க. ஃபியூலுக்கு மட்டும் இவனுங்களே வச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, எங்கே போகிறதுன்னு தெரில. ஓகே, ரிவைவ் டெட் பிளேயர்ஸ். ஓகே, ஆனால் என் கூட யாருமே வரல. பரவாயில்ல, விடுங்க. ஷோ அவைலபிள் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, 5. ஓகே, வாண்டட்லாம் போட்டுருவானுங்க. ஹண்டர் எல்லாம் விட்டுருக்கு. ஓகே, ஜெனரல் ஸ்டோர். இப்போ இதை தான்ப்பா எனக்கு வேணும். கொடுப்பா, கோலை குடுறா. டே என் மண்டையா, கோலை குடுறா. டேபிள் கோலை கொடு. கோலத்தை கொடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மிச்சம் 5 ரூபா இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இருட்டானதுக்கப்புறம் ஜாம்பிஸ் வருவானுங்க. மற்ற ஜாம்பிஸையும் எடுத்துகிட்டு போயிடலாம். நன்றிங்க மஸ்ஸு. ஆனால் எனக்கு அவ்வளோ நேரம்லாம் டைம் இல்லை. அதனாலேயே நான் வந்துட்டேன். ஆனால் நான் இன்னொன்று சொல்லணும், மொத்த கோலையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்துடுங்க. பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 3rd சாப்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினுக்கு வந்துட்டேன். எதுக்கு டைட்டில் 1 2 3ன்னு வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அது என்ன இருக்குன்னு. ஓகேவா? முதல்ல போயிட்டு நம்ம அந்த யாரா நீனு? எவரா நூவு? எவரா நூவு? டேய், யாரா அவன்? வண்டி போன ஸ்பீடுக்கு பின்னாடி பறக்குறான் நம்ம பேரு. எவரா நூவு? கரெக்டாக 10 கிலோமீட்டர் போடணும். 80 கிலோமீட்டர் நம்பர்களே இந்த கேமை முடிக்கிறதுக்கு. 80 கிலோமீட்ரு. எங்கே போகிறேனே நான் ஆல்ரெடி சாமியை வெட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. டேய், கொடுங்கடா எல்லாத்தையும். ரொம்ப சந்தோஷம் சார்.
அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா தான் சொல்லிகிட்ருக்கேன். இருக்கடா, அந்த மிஷின் என்னென்னா இந்த குதிரையை பிடிக்கிறது தான். இந்த குதிரை பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை நான் ஓட மாட்டேன், பிடிச்சே ஆகணும். டேய், அதை எப்படா பிடிப்பேன்? அதெல்லாம் நான் பிடிப்பேன். நண்பர்களே, அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவன் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரில வந்து பேசிகிட்டு இருக்கான். டேய் போடா, ஏடா நான் வாய்ஸ் கொடுக்கலாம் பார்த்தா நீ யாரா சலா போடுறா, வீட்டுக்கு ஓடுறான். டேய், நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. இந்த வச்சுக்கோ வேம்பயர் நைட். டேய், என்னடா வேம்பயர் நைட்டை போட்டு விட்ட? டேய் சார்ரா, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிட்றா, நார்மல் லைனை மாற்றி விட்றா. டேய் சாப்பிடா நாயே, யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறா, சாப்பிடா. அப்போனா எனக்கு சேஃப்டி இடம் ஒன்று இருக்கா, நான் இது மேலே நின்றுப்பேன். ஐயோ என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா ஒன்று நினைக்கிறான். சரி ஓகே நண்பர்களே, அவன் ஏதாவது கண்டதே பேசிகிட்டு இருப்பான், அவனை விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க மொத்த வேம்பயர்ஸையும் போட்டு தள்ளி இவனுங்கிட்ட இருக்க மொத்த காசையும் உருவிட்டு இவனை சேலும் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு முக்கியமானதே கோலும் இந்த ட்ரெயினும் தான். இது மட்டும் இல்லைன்னா நம்மளால் பொழைக்கவே முடியாது. ஸோ மோஸ்ட்லி நான் இங்கேயே கன்று வாங்கிடுவேன். ஸோ ஓகே, பார்ப்போம் கன்று வாங்க முடியுதா, அப்படின்லாம் கிளம்பிடலாமா அப்படின்னு பார்க்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா கிளம்பிடலான்னு எனக்கு தோணுது. கிளம்பிடுவோம் நண்பர்களே, வேணாம். நண்பர்களே, அங்கே பாருங்கள், ஒரு வேம்பயர் ஸ்பான் ஆகிருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா என்னை துரத்திட்டு வரான். டேய் ஏய் டேய் ஒன்று ஸ்பீல். ஐயோ ஐயோ, வேம்பயர்கிட்ட வாங்காதாடா. நண்பர்களே, இவனை துளுக்கிட்டு போய் என்னோட ட்ரெயின்குள்ளே போட போகிறேன். சரி ஓகே நண்பர்களே, இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஆனால் இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ கிளம்பிடுவோம், ஆளை விட்டுருங்க. ஸோ கிளம்பிட்டா மட்டும் போதும், பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம். சரி ஓகே நண்பர்களே, இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா இந்த இடம் இப்போதைக்கு போதும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நான் இப்போயே சொல்லிடுறேன், ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு 30 அப்படின்னா இன்னும் ஒரு 29, 28 அப்படின்னா இன்னும் ஒரு 35 அவ்வளோ நிமிடங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசு தான், பார்ப்போம் எவ்வளோ தூரம் வரோன்னு. இதை நம்மளால் முடிக்க முடியலன்னா கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், பார்ட் 2 வரும். பார்ட் 2 அடித்து சொல்கிறேன், பார்ட் 2 கண்டிப்பாக வரும். நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, பார்ட் 2 அடித்து சொல்கிறேன். நான் விட்டுருவேன், நீங்கள் கவலையே பட தேவையில்லை, நான் விட்டுருவேன். ஸோ பார்ட் 2 கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பார்ட் 2 கன்ஃபார்ம் நான் போடுவேன். ஸோ எப்படி இருக்குது, புதுசாக ஒரு ஷார்ட் கன் வாங்கிட்டேன், கொஞ்சம் ஆமாவும் வாங்கிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, அந்த வில்லேஜ்லேயும் நான் போய் கிடச்சானுங்க, அதில் வச்சு நான் ஷார்ட் கன் வாங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் யூஸாக தான் இருக்குது ஷார்ட் கன். ஸோ தேவைப்படும் போதெல்லாம் ஷார்ட் கன் எடுத்து வச்சு போட்டுன்னு மண்டையிலே போட்டு முடிச்சிட்றேன், அதான் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 த ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கே புரியும். ஸோ ஃபைனல் சாப்டர் கம்மிங் சூன், ரெடியாக இருங்கோ. ஃபைனல் சாப்டர் வரப்போகிறது. ஓகேவா? ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ ஃபைனல் சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தப்பிச்சிருப்பேனா அப்படின்லாம் செத்துருப்பேனா நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? எல்லாம் செத்துறானுங்க. டேய் என்னடா வியூவில் கொடுத்து போடுறீங்க? டே அடா பாதிங்களா, யாரா நீங்கள்? பைத்தியக்காரனுங்களா இருப்பானுங்க போல நண்பர்களே. பைத்தியம்ண்ணே. இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் நக்கெட் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, சில்வர் நக்கெட் நான் எடுத்துட்டேன். ஸோ பவுண்டியை பார்த்தீங்கன்னா நான் விற்க போகிறது கிடையாது. சரி, பவுண்டியை நான் விற்க தான் போகிறேன். இந்த குதிரைங்களை மட்டும்தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஃபியூலுக்கு. ஸோ எனக்கு குதிரையும் முக்கியம், பவுண்டி என்ட்ரன்ஸும் முக்கியம், ரெண்டுமே முக்கியம். இந்த கன் எடுக்க முடியும். ஓகே, எடுக்க முடியாது, சரி விடுங்க.
இந்த கன்று எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. போன இதை விட இல்லை, நல்ல கிராஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. வேணால் நம்ம செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் கூட மாற்றிக்கலாம். நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லாவே தான் இருக்குது. இட்ஸ் குட். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ அடுத்த 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம இன்னொரு வில்லேஜை அடைஞ்சிருவோம். ஓகே 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 ஸோ என்ன பண்ணலான்னு தெரில, பார்ப்போம். ஸோ புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மைக்குன்னு. ஸோ நான் மைக்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் என்கிட்ட நம்பர் இல்லை. அப்போல்லாம் ரோப்ளாக்ஸில் விளாடும் போது அப்படியே பேசிப்போம். பப்ஜியில் விளாடும் போது பேசிப்போம், ஃப்ரீ ஃபயரில் விளாடும் போது பேசிக்கிறது அந்த மாதிரி. ஆனால் ரோப்ளாக்ஸில் இப்போ தான் ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுலேயே அப்டேட்டை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதுவும் நீங்கள் ஒரு ஃபேஸை நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மைக்கே கிடைக்கும், அப்படின்லாம் கிடைக்காது. ஸோ ஃபேஸை ஒழுங்காக வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை ஏஜுன்னு வேறு அது கண்டுபிடிச்சிரும். வேர்வுல்ஃப் உட்ஸில் நம்ம உள்ளே போகிறோம். ஓகே, அடுத்த வில்லேஜ் தான் வருதியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாப்டரில் தரமாக ஒரு ஆட்டத்தை நம்ம ஆட போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16 மினிட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தட்டாலடியா தரமாக நம்ம போயிட்டுருக்கோம். இதே மாதிரி போய்கிட்டே இருப்போம், நம்புவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 3வது இடமும் வரப்போகிறது. நம்ம பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். அதுவும் கீழே 19 மினிட்ஸும் ரீச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, வந்தாச்சு பார்த்துக்கோங்க, எல்லாம் பார்த்துக்கோ எல்லாம் பார்த்துக்கோ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே எத்தனை ஜாம்பிஸ் கிடைக்குதோ அந்த மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுண்டி நம்ம விற்க ஆரம்பிச்சிடலாம். பவுண்டிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு. அம்மா என்னோட இவ்வளோ காசு தெரியுங்க, 150 வந்துருச்சு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, டரட்டை வாங்கி போட்டுருவோம். நன்றிங்க. டரட்னா தரமாக இருக்கும், டரட்டை வாங்கி போட்டுருலாம் நண்பர்களே. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ டரட்னா யூஸ்ஃபுல். ஸோ டரட்டை நம்ம வாங்கி போட்டுருவோம். அப்போனா ஃபைனல் ஃபைட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான். ஸோ டரட்டை மட்டும் வாங்கி போட்டுடலாம். டரட்டை பார்த்திங்கன்னா வாங்கி போடுறதுக்கு நம்மக்கிட்ட பக்காவாக காசு இருக்குது. ஸோ வாங்கி போட்டுருவோம். ஷாப்பாக மேட்ரு. ஸோ ஓகே, பக்காவாக பண்ணுறோம் நண்பர்களே. எல்லாத்தையும் பக்காவாக பண்ணுறோம், நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஏன்னா எல்லாம் பக்கான்னு பண்ணி முடிச்சிட முடியாது. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அந்த சில்வர் நான் இங்கே போட போகிறேன். சில்வர் அது வந்துருச்சு. ஓகே, காசை கொடு. ஓகே, இங்கே போட்டுருவோம். நடா வெறும் 5 நாளாக தானே ஆச்சு. இப்போ ஓகே, இந்த குதிரைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூல் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ ஃப்யூலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல் ஃப்யூல். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜல்லியாக இருக்க போகிறோம். ஜல்லியாக. ஸோ ரொம்ப வாய் வலிக்கிறது. ஒரு 1 மினிட் பேக் கொடுத்தீங்கன்னா நான் போய் வாய் வலி சரி பண்ணிட்டு வந்துடுவேன். வெயிட் பண்ண. எப்படி நண்பர்களே, கரெக்டாக 1 மினிட்டில் வந்திருக்கேன் பாருங்க. எப்படி மாசானே மாசு தான். ஓகே, டரட் வாங்கிடலாம். டரட் வச்சுட்டேன். அது 125 ரூபான்னு போட்டிருந்துச்சு. ஓகே,
டேரக்ட் வாங்கியாச்சு. ஆமாம் பார்த்தீங்கன்னா நான் போய் வெல்டே பண்ணிட்டேன். ஓகே எப்பா டேரக்டாக வாங்கியாச்சு நண்பர்களே. எல்லாம் கைத்தட்டே சூப்பர். அதான் டேரக்டாக வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அடி தான் வெடிக்கும், சதற வெடிக்கும். டம் டும் டம் டும் டடும் டும் தான் பாருங்க. இப்போ அவ்வளோதான், இன்னும் 9 minutes தான் எனக்கு நண்பர்களே வீடியோ முடிய. ஸோ எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க, ஃபைனல்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, நான் பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிட்டே பேசலை, நான் எடிட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நிறையா அது கட் பண்ணிட்டு இருப்பேன். கட் பண்ணதான் நீங்கள் கால் பண்ணாதீங்க. ஸோ டெலிட்டட் சீன்னு நான் தனியாக போடுறேன், ஓகேவா? ஸோ அதை பாருங்கள், அது நல்லாயிருக்கும். ஸோ டெலிட்டட் சீன் நிறையா நான் போடுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10-15 டெலிட்டட் சீன் நான் பண்ணியிருக்கேன். அதாவது 1 hour வீடியோவில் ஒரு 10 இல்லை ஒரு 20 வீடியோ டெலிட் பண்ணியிருப்பேன். எல்லாமே 30 செகண்ட் நான் ஒரு 40 அவ்வளோக்கு மேலே வீடியோஸ் நான் டெலிட் பண்ணியிருப்பேன். நான் ஒரு 30 20 10 அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். எல்லா டெலிட்டட் சீனையும் நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேவா? கவலைப்படாதீங்கோ, கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக டெலிட்டட் சீன் அடித்து சொல்கிறேன், போட்டுருவேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் $9 தான் இருக்குது. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நெருப்பு வாங்கியிருக்கலாம். நெருப்பு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. நெருப்பு இருந்துச்சு, காசு இல்லை. $10 தான். ₹1 கிடச்சிச்சுன்னா நான் பொழைச்சிப்பேன். ₹1 கிடைக்க மாட்டேங்குது. பட் பரவாயில்ல, விடுங்க. ₹1 இல்லைப்பா, சந்தோஷம். அந்த ₹1 நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதில் கிடைக்கிது தாண்டா சந்தோஷம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராக டைலாக் பேசாமல் வண்டி எடுப்போம். யாரா வண்டியாரா கிளம்புவோம் மழை. ஆனால் எனக்கு கிளம்பணுன்னு இங்கே மனசே வரல நண்பர்களே, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, வேறு எங்கேயாவது மாட்டி வைப்போம் இதை, ஓகேவா? ஓகே நண்பர்களே, கிளம்புவோம. அடப்பாவி, எடுக்கும் போது இருட்டாயிருச்சு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நிறைய ஜாம்பிஸ் கிடைக்கும், எடுத்துகிட்டு போய் டேடங் டேடங் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். அதை மட்டும் காமிக்கிறேன், அவ்வளோதான். சதறிவிங்க. ஏன்னா அவ்வளோ ஜாம்பிஸை போட்டு தள்ளியிருக்கேன். அதெல்லாம் வரும் பாருங்க. அது சொல்லாமல் இருந்திருக்கலாம், நான் சொல்லிட்டேன், சரி. அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாருமே செத்துறானுங்க. ஏதோ இங்கே நிற்கிறானுங்க பாருங்கள், உனக்கு எல்லாருமே செத்துறானுங்க. என்னோடய ஷார்ட் கன்னை வச்சு எப்படி போட்டு தரலன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஐயோயோ, அதெல்லாம் எப்பா சரியாக இருந்துச்சு நம்பர். இதெல்லாம் பயங்கரம். நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி தரமாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், அந்த ஷார்ட் கன் எனக்கு எவ்வளோ யூஸ்ன்னு இதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். பாருங்கள். இவனுங்க போட்டு தள்ளுவானுங்க, இவனுங்க கொஞ்சம் போட்டு தள்ளுவானுங்க. ஃபுல்லாக 1 HP ஆகி செத்துருவானுங்க. செத்து அவ்வளோதான் கீழே உண்டு. மரியாதைலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போய் செத்துருவானுங்க. மேலே இருக்கணுங்களும் செத்துருவானுங்க, சுடாமல் செத்துருவானுங்க. அவ்வளோதான் காலி. ஐயோயோ, என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். அம்மாடி அம்மா, கன்னை எடுத்தேன். சும்மா விடுவேன்னு நினச்சிங்களா? ஷார்ட் கன் எடுத்தேன். அடியை மட்டும் பாருங்களேன். பாருங்கள் இதோ அவ்வளோதான். ஸோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். நிறையா பேர் வந்துருந்தானுங்க. எப்படி அடிச்சேன்னு நீங்களே பாருங்க. ஐயோயோடே அந்த ஃபீலிங் தரமாக இருந்துச்சு மகளே. ஸோ இப்போதைக்கு நான் வாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் பாருங்கள். டடடங் டடடங் டடடடடங் டடடங்
எப்படி நண்பர்களே மசா எத்தனை ஜாம்பி சாவடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. அதாவது ப்ரோ பிளேயரின் உச்சக்கட்டம் அது நான் தான். ஐ எம் த ப்ரோ பிளேயர். ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பேர் போட்டு தருவேன்னு. என்கிட்ட அவ்வளோ மெட்ஸு கூட இல்லை, ஸ்னேக் ஆயில் மட்டும்தான் இருந்துச்சு. அதை குடித்து தேத்திட்டு போட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. வெளியே போங்கடா யாருக்கிட்ட வெளியே போ இடியாப்போ, அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. விட்டோம் அவ்வளோதான். பாருங்கள் பவுண்டி ஹண்டர்ஸ்லாம் வரானுங்க, கன்னை எடுத்து டப்புன்னு போட்டு அவனுங்களும் ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அவனுங்க அங்கேயே தான் இருக்கானுங்க. ஓகே, இவ்வளோ நான் கத்த பேசுகிறேனே. ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்டு இது பண்ணுங்க நண்பர்களே. வாய் வலிக்க பேசுகிறேன், கொஞ்சம் ப்ளீஸ் நண்பர்களே. நம்ம ஆல்மோஸ்ட் 200 அடிக்க போகிறோம். ஸோ ஒரு 6 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 200 அடித்த உடனே ப்ளீஸ் 200 அடிக்கணும் ப்ளீஸ் கைஸ். 1K அடித்தா ஃபேஸ் ரிவீல். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் எங்கேயோ போயிடுவேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வாங்க பேக் டு கேம் ப்ளே. ஓகே நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கட்டி இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் கேம் முடிய போகுது. ஐயோ கொஞ்சம் இன்டென்ஸாக தான் இருக்குது. பின்னாடி பாருங்கள், டாடங் அடி ஓகே நண்பர்களே. ஐயோ, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய் வலிக்க பேசுகிறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சதற விட போகிறோம். சதற விடுவோம், எங்கள் பேச்சு இல்லை அந்த மாதிரி. ஸோ சதற விட போகிறோம். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் 8000 கிலோமீட்ரு. ஸோ பார்ட் 2 கூட வரலாம். பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும், அது தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான் கைஸ். கடைசியில் செத்து போயிடுவேன், அவ்வளோதான். பெட்டி தான், நான் செத்துடுவேன். சரி ஓகே நண்பர்களே. ஸோ see you on next வீடியோ. வீடியோ முடிஞ்சிச்சுன்னு போயிடாதீங்க. see you on next வீடியோ. நான் வாய்ஸ் மட்டும்தான் வராது. ஸோ see you on next வீடியோ. போயிட்டு வரேன், பை பாய். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க, கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்.